ஆமென். பிரைஸ் தி லார்ட். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இணைந்திருக்க தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தேவன் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயான்னு சொல்லி உங்கள் முகத்தை பார்க்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்தன் பாடுகள் வேதனை மறைத்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். எந்தன் பாடுகள் வேதனை மறைத்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணும் ஏசை, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசை. ஏசையா அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ந்து சொல்லாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி அப்பா. நன்றி சொல்லுது ஆண்டவரே. நீ நல்லவர், சர்வ வல்லமையுள்ளவர் அப்பா. இந்த நேரத்தில் அப்பா சோதரமை ஆராதிக்கும்படியாக அப்பா நீங்கள் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் நடுவில் கர்த்தர் பெரியவராய்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கீதத்தை நம்ம தியானித்து வருகிறோம். அந்த சங்கீதத்தை வாசித்து அதுலேருந்து அநேக காரியங்கள் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம வாசிக்க வேண்டியதான சங்கீதம் 26 நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். வீணரோடு நான் உட்காருவதில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், தும்மாக்குரோடே உட்காரேன். கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதையும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டு கொண்டு என்மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். ஓகே, நம்ம வாசித்த இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தில் நம்ம பார்த்தோன்னா தாவீது தன் தேவனுக்கு முன்பதாகவும் சரி, மற்ற மனிதர்கள் முன்பதாகவும் சரி, அவன் எவ்வளோ உண்மையுள்ள மனிதனாக இருக்கிறான் என்பதை தாவீதே சொல்கிறாரு. என்னை சோதித்து பாரு, என்னை புடமிட்டு பாருன்னு சொல்லி தாவீது அநேக காரியங்களை சொல்கிறாரு. ஸோ தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பதாக மாத்திரம் கிடையாது, உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாகவும் அவன் சாட்சி உள்ளவனாக முன்மாதிரியாக இருப்பேன். தாவீதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிற நாம் சபைக்கு போய் ஆவிக்குரிய ஜனங்கள் முன்பதாக மாத்திரம் கிடையாது, உலகத்தில் நம்மோடு இருக்கிற மற்ற மனிதர்கள் முன்பதாகவும் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. நம்ம வார்த்தையில் ஒன்று சொல்லிட்டு அது செயல்களில் இல்லைன்னா அது தவறான ஒன்று. ஸோ நம்ம வார்த்தையில் நிறையா பேசணும், அன்பு செலுத்தணும், மற்றவர்களை பார்த்தா கனம் பண்ணணும். ஸோ அப்படி நிறையா வார்த்தைகளால் நம்ம சொல்கிற வார்த்தைகளை நம்ம செயல்படுத்தி காட்டணுங்க. மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். நம்மை குறித்து ஒருவர் அசட்டை பண்ணக்கூடாதபடி நம்ம எல்லாவற்றிலுமே மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். ஸோ இந்த சங்கீதத்தில் தாவீது அப்படியாக இருந்தார் என்பதை நம்ம தெரிய வருகிறது.
இருக்கிறது. ஸோ தன்னிடம் குற்றமே இல்லை, ஸோ தன்னிடத்தில் குறைகள் இல்லை, என்னை சோதித்து பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தாவீது ஆண்டவர் உனக்கு முறையிடுகிறார். அது மாத்திரம் கிடையாது, சங்கீதத்தை சொல்றாரு, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. ஆமீன். அவன் தேவனை நம்பியிருக்கிறபடினால தள்ளாடுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அதே போல இந்த கர்த்தரை நம்பியிருக்கிற நாம் எந்த சூழ்நிலையும் தள்ளாட போவதே கிடையாது, நாம் வெட்கப்பட்டு போவதே கிடையாது, நம் குறைவின்றி போவதே கிடையாது. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாக நமக்கு அவரால் நித்திய பலன் உண்டு. அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்து நடத்த அவர் உண்மையுள்ள கடவுளாக இருக்கிறார். ஸோ தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம தேவனை பிரதிபலிக்கிற ஜனங்களாக காணப்பட வேண்டும். அது மனிதர்கள் முன்பதாக நம்ம சரியாக நடந்துக்கும், நம்முடைய வார்த்தை சரியாக இருக்கும், நம்முடைய நடை சரியாக இருக்க வேண்டும். நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களும் தேவனை மகிமைப்படுத்துகிறதாக காணப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம். இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்டதான ஒரு காரியம், மனிதர்கள் முன்பதாக நம்ம சரியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை அவங்க பார்க்கணும், நம்மை மாத்திரம் கிடையாது, நம்மை பார்க்குற ஜனங்கள் தேவனை காண்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஸோ நம்ம சொல்கிறதான வார்த்தைகளை அது வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் அது நம்ம வாழ்க்கையாக இருக்கணும். ஆமே. ஒரு பிரசங்கர் சொல்வார், ஆமே, என்ன சொல்வார்னா, அவர் எதை பிரசங்கிக்கிறாரோ அது அப்படி தான் அவருடைய வாழ்க்கை இருக்குதாம். அதே போல தான் நம்ம என்ன வார்த்தைகளை நம்ம ஆராதிக்கிற கடவுள் நல்ல ஒரு கடவுளை ஆராதிக்கிறோம், அன்புள்ள தெய்வத்தை, இரக்கமுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஸோ அந்த இரக்கம், அந்த அன்பு இன்னைக்கு நம் நடுவிலே வெளிப்பட வேண்டும். ஆமே. நம்ம மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசிட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடையாதுங்க. மனிதர்கள் முன்பதாக தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இயேசுவையே இந்த உலகத்துக்கு நம்ம காட்டணும். ஆமே. நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றி சொல்லுது ஆண்டவரே. இந்த சங்கீதத்தின் மூலம் தகப்பன் நான் கற்றுக்கொண்ட காரியத்துக்கு நன்றி. இந்த உலகத்தில் தகப்பன் அப்பா எங்கள் வார்த்தையினால் நாங்கள் சொல்கிற அநேக காரியங்களை அதை செயல்படுத்தி காட்ட உதவி செய்யுங்க. உண்மை பிரதிபலிக்கிற ஜனங்களாக இருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபைகளை மறைத்து கொள்ளட்டும் அப்பா, உங்களுடைய தயவுகளை பாதுகாத்து கொள்ளட்டும். இந்த நாள் எங்களுக்கு ஆஸ்வதிக்கப்படுவதாக, நன்மை நாளாக இருப்பதாக, இந்த நாளுக்கு சகல காரியங்களையும் கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இன்று முதல் நான் உங்களை ஆஸ்வதிப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி இன்று முதல் தகப்பனே எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆஸ்வதித்து நடத்துங்க. உங்களுடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலபா மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் எங்களோட ஒவ்வொரு நாளும் இணைந்திருங்கள். நம்ம இணைந்த ஒவ்வொரு நாள் தேவனை ஆராதனை செய்யலாம். நல்ல வார்த்தைகளை, சங்கீதங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். காட் பிளஸ் யூ.